Hello friends, welcome to PMM Smart Future Solution, Ranipet Solar Shop YouTube சேனல். இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா சோலார் வாட்டர் பம்ப் செட். இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஏசி டிசி ரெண்டுத்துலேயுமே ஓடும், சோலார்லேயும் ஓடும், கிரிட் பவர்லேயும் ஓடும். இது சிஸ்டத்தை நம்ம எங்கே பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கலவை கூட்டுரோட பக்கத்தில் குறுமுடின் கலவை கூட்டு ஒரு 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 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குறுமுடின்ற ஊரில் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டேஜ் பம்ப். இது ஃபுல் எஸ்எஸ் பாடி, இது ஓன் மேக்கிங்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டர் பிஎம்எஸ்எம் பர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரோசன் மோட்டர் டெக்னாலஜி மோட்டரு. இது ஆயில் ஃபீல்டு. இது அதே மாதிரி இது டிரைவு விஎஃப்டி வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவு. அதே மாதிரி 2 இன்ச்சு ஹெச்டிபி பைப்பு, 2.5 ஸ்கொயர் ஃப்ளாட் கேபிள். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரக்சரு ஜிஐசி கேலனிக் ஸ்ட்ரக்சரு. அதுக்கப்புறம் லூம் சோலார் 590 வாட் ஸ்டாப்கான் பேனல் ஒரு 4 பேனல். இது டோட்டல் செட்டு போட்டு நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இன்ச்சு டெலிவரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு நம்மளுக்கு லூம் சோலார் 590 வாட்ஸ் பேனலு. கீழே ஜிஐ பைப்பு போட்டு அதுலேருந்து சோலார் பேனல் 4 பேனல் சீரீஸாக பண்ணிவிட்டு அதுலேருந்து சீரீஸ் பண்ணி அதில் ஒரு எம்சிவி 32 ஆம்ஸ் 2 போல் எம்சிவி போட்டு எம்சிவிலேருந்து கரெக்டாக டிரைவில் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டா 590 வாட்ஸ் பேனல் 43 வோல்ட்டு வருது. இது வெல்லும் சொல்லலாம் டேட்டா ஷீட்டு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 பேனல் சீரீஸ் பண்ணியிருக்கிறோம். எம்சிபிலேருந்து டிரைவில் கனெக்ஷன் கொடுத்தோம். டிரைவில் பார்த்தீங்கன்னா சோலார் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். கீழே மோட்டரில் அதே மாதிரி ஆர்ஒய்பின்னு 3 இது இருக்கும். கிரிட்டுக்கு தனியாக இருக்கும். இப்போ போட்டு மோட்டர் ரன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி 1.86 கிலோவாட் சோலார்லேருந்து 1.86 கிலோவாட் சோலார் இருக்குது. ஸோ அதில் ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா மோட்டர் ரன் ஆகுதுன்னு. மற்றபடி அந்த 2 3 4 5 6 அதில் எரர், ஓவர் வோல்டேஜ், ட்ரையர், 3னா 4னா ஷார்ட் சர்க்யூட், 5னா ஃப்ளோர் சர்க்யூட்டு, ஓப்பன் பேஸு, அண்டர் ஃபால்ட்டு, ஆர்எம்எஸ். டைமில் ரன் ஆகிட்டு இருக்கு. 92 விஎஸ்சி ஐசி பவர் ஃபேக்டரு. டிரைவ் டெம்பரேச்சர் 43. டயர்ட்டு டைமு விடிசி 161. சொல் 4 பேனல் 162 வோல்ட் வருது. 11 ஆம்ஸ் ஆகுது. 1.8 கிலோவாட் ஜென்ரேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1.8 கிலோவாட்டில் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆல்மோஸ்ட் 90% ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு டெலிவரி தண்ணி வந்துட்டு இருக்குது. ஸோ இது நம்ம எலக்ட்ரிஷியன் டெக்னீஷியன் மிஸ்டர் பிரகாஷ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அது அங்கே இந்த 2 இன்ச்சு பைப்லேருந்து 1 இன்ச்சு பைப் போட்டு நிலத்துலலாம் பதிச்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்து வால் வச்சு அங்கங்கே ஓப்பன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்த்துங்க 2 இன்ச் டெலிவரி. இது ஆக்சுவலாக நம்ம ஹெச்டிபி 2 இன்ச் டெலிவரி. இது 2.5 இன்ச்சு பைப்பு எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் பைப் எடுத்து நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோங்க தண்ணி போயிட்டு இருக்கு. இந்த 2 இன்ச்சு பைப் ஹெச்டிபி, அந்த ஹெச்டி பைப் நம்ம டெக்னீஷியன் கழட்டுறாரு. கழட்டி ஹெச்டி பைப்பில் எவ்வளோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 90% ஃபுல்லாக தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா 1.8 கிலோவாட் வந்துட்டு இருக்கு. ஸோ தண்ணி ஃபுல்லாக ப்ரெஷர் 2 இன்ச் பைப் 2 இன்ச் பைப் ஃபுல்லாக வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி செட்டப் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு 7 செட்டப் பண்ணியிருக்கோம். செட்டப் வேறு எதுனா தேவை 2 கிலோவாட் விட்டு கிராஸ் ஆகிடுச்சு. 2.1 ஃபுல் இதுதான் ஃபுல் அதனுடைய ஃபுல் இதில் வந்துட்டு இருக்கு. 2.15 2.6 12.6 ஆம்ஸ் வந்துருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஃபுல் இதில் ஃபுல் போர்ஸில் வந்து